பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை தம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஆராதனை செய்து முடிப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. உற்சாகமாக இருந்தது. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. கல்வாரி திருப்பீரமே, கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீரமே, கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. சேர்ந்து மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. எல்லாம் ஜெப சிந்தையோடு தேவ பிரசன்னத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென். Glory to Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஈசோப்பினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. இன்றே நாங்கள் சுத்தமாகிறோம். ஆமென். Thank you Father Jesus. ஈசோப்பினால் கழுவும், இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும், ஆமென், இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா உம் திருவார்த்தையினால். ஒரே மனமாய் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. அப்பா சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? பா, இந்த சமூகத்தில் இருக்கிற நாங்கள் அப்பங்களாக இருக்கிறோம். ஆமென். எஸ், எப்போதும் இந்த திருப்பாதத்தில் அமர்ந்து உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே. ஆமென். Praise the Lord. Jesus. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூக
அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் உம் திரு பாதமும் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். ஆமென். எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே, தேடி ஓடி வந்தோ தெரியாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெரியாத பாக்கியமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நம்ம எவ்வளவு கரங்களை தட்டி அப்போட நாமத்தை மகிமைப்படுத்துறோமோ அவ்வளவு நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஐயா கடந்த நாட்களை கூப்பிடும் போது நீங்கள் தான் இது எனக்கு கொடுத்தீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாட்டுத்தால் அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். என்னோடு சேர்ந்து ஆவில நல்லா நிறைஞ்சு தேவ பிரசனத்தோடு இந்த பாடலை பாடி முடித்த ஒரு 5 நிமிட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பாடலை பாடின மாதிரி அவருடைய வார்த்தையினால தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். நல்லவர் அல்லையா சொல்லுங்களேன் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒரு விசை கூட. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உற்சாக மக்களங்களை தட்டி, உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர் என்று அவர் வெறுக்காத தள்ளாத நல்ல அன்பு தெய்வம். ஆமென். ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை மறக்காத
மாறாத நல்ல தெய்வம். Glory, yes, amen, praise the Lord, Jesus, amen. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லி பாடுங்க. இயேசு மகாராஜா, ஜீசஸ், ஆமென். ஒரு விசை கூட சொல்லாமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். எல்லாம் உற்சாகமா? ஜீசஸ், ஆமென். ஆண்டவரே, glorious, ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடம் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடம் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க, பாடுங்க. ஆமென். Glorious, ஆமென், ஆமென். ஒரு விசை கூட சொல்லலாமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், ஆமென், ஜீசஸ். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென், ஜீசஸ், ஆமென். நம்ம அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? நம்பினோரை எழுந்து நின்னுங்க பாக்கா. ஆமென். முடிந்தவர்கள் எழுந்து நின்று என்னோடு கூட கர்த்தரை ஆராதிச்சு. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென், ஜீசஸ், ஆமென். எங்கள்
கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஆமென். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. Yes. Amen. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. Glory to Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஷரமலகதர விஷலதிரி மிக்கரபலபரபலப. ஆவியோடு துதிக்கிறோம், உண்மையோடு துதிக்கிறோம், கருத்தாய் துதிக்கிறோம், கருத்தாய் உம்மை அன்பு கூறுகிறோம், கருத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடம் அசைய எங்களுடைய உள்ளமெல்லாம் நிரம்ப பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நடு முழுவதும் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நம் முழுவதும் எங்களை ஆளுகை செய்யட்டும். பெந்தகோஸ்தே நாளிலே மேலறையிலே தகப்பனே ஒருமனப்பட்டவர்களாக துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்தி உம்மை ஆண்டவரே எல்லாவற்றிலும் உயர்த்தும் போது அக்கினி மயமான நாவுகள் போன்ற நாவுகள் ஒவ்வொருடைய சிரசிலும் வந்ததே. எங்கள் மேல நாவுகள் அமரட்டும் ஆண்டவரே. ஓ ஷரபகதரமலகதிரி மிக்கரபலபரப. தடைகள் எல்லாம் உடையட்டும், என் பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் உடையட்டும். வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்கட்டும். நெருக்கங்கள் எல்லாம் பெருக்கமாய் மாறட்டும், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ glory to Jesus. எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசேஷமான முதல் நாள் கூடி எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இயற்கைகள் எங்களுக்கு லகுவாய் மாற்றியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடங்கினவர் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்க போகிறீரே, உமக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துகிறோம். மகத்துவமான தேவன், ஆச்சரியமான தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையிலே வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இடைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆமென் ஆண்டவரே. தகப்பனே, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன், அருகதி இல்லாத இருக்கும் எங்களை அருகதுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறவர்,
உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை மாற்றி அற்புதங்களை செய்கிறவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுத்து உடைய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம் ஆண்டவர். நீங்கள் மாத்திரம் பெருக வேண்டும் சுவாமி, நாங்கள் சிறுக வேண்டும். குறையுள்ள எங்களை கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக தேவதாசனை எடுத்து இந்த ஸ்தலத்திலே அற்புதமாய் நீர் பயன்படுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவர் அவரை மறைத்து நீர் வெளிப்பட போறீர். எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, சமாதானத்தை, ஜெயத்தை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த தேசத்திற்கும் இந்த பகுதிக்கும் இந்த கூட்டத்தின் மூலமாக அநேக நன்மைகளும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தை ஆசீர்வதியும். இந்த கூட்டம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழிய ஆண்களையும் பெண்களையும் வயல் காட்டி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உற்சாகமான ஆவிகளை ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த சபையை நடத்துகிற அருமையான மேய்ப்பருக்காய் ஸ்தோத்திரம். அம்மாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தாசனையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ்-தி-லார்ட். உட்காருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் மத்தியிலே அருமையான ஒரு தாசனை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். வந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். பாஸ்டர் தங்கராஜ் பாஸ்டர், வீட்டு நடராஜன், ஜெயசீலம் பாஸ்டர் எல்லாருக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஸ்தோத்திரம். இப்பொழுது பாடி அமர்ந்து உட்கார்ந்திருந்த நல்ல அருமையான பாடகர், நல்லா பாடுவார், நல்ல பாட்டு பிரியர், வொர்ஷிப் பிரியர், நல்லா நடத்துவார். திருமண நிகழ்ச்சிகளுக்கும் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும் நல்லா நடத்துவார். அல்லேலூயா. ரொம்ப நாளாக தெரியும். கொஞ்ச காலம் எனக்கு ஃபோன் நம்பரு கிடைக்காம விட்டு போச்சு. ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சி அவர் தான் எனக்கு என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஐயா அவர்களை ஸ்தோத்திரம் ரொம்ப துரிதப்படுத்தினார். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும், ஒரு சர்ச்சில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க வந்தாங்க. உங்களை போல தான் நாங்களும் இருந்தோம். அந்த செய்தி அட்வொகேட்டு அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் அரசு வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. மற்றவங்கள வச்சு நம்ம இடப்படுவோம் அப்படி தானே. ஆனால் அந்த இடத்துல உங்களை மாதிரி தான் இருந்தேன். செய்தி போகும்போது அந்த 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 சர்ச்சுடைய நிலவரங்களை அப்படியே சொல்லுகிறாங்க. இவங்களுக்கு தெரியாது. அந்த நபருக்கு, அந்த சர்ச்சை நடத்துகிறவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் முடிவில் காடை வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்க கூட இருக்காங்க, எப்படி நம்ம ஆண்டவரை சோத்திரம் அவங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இது மனசில் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, பயன்படுத்தணும். சூழ்நிலை இப்படி. மாஸ்டர் பீட்டர் நடராஜன் அவர் ஒரு நாள் திடீர்னு அவங்கள வலியுறுத்துறாங்க. அப்படி இப்படியான பின்ன உடனே நானே போட்டேன், எடுத்தாங்க. சோத்திரம். இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு வரல. அல்லேலூயா. அது தடங்கள் போச்சு. ஜெயசீலம் மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இப்படி ஒரு ஆள் இருக்காது, எனக்கு தெரியும்ப்பா. சரி, அப்போ இப்படி இல்லையா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் கர்த்தர், நீங்கள் அவரை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்பீங்க. இன்னைக்கு அட்வொகேட்டு எதுக்கு தெரியுமா? அந்த கோர்ட்டில் வரவங்களுக்கு 2 வார்த்தை படித்ததை சொல்லுவாங்க. இந்த வேதத்தை படித்து கர்த்தர் பேசுகிறத பேசுவார். இந்த சபைக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமோ விளக்கமாக பேசுவார்.
நீங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஒரு பகலெல்லாம் அட்வொகேட்டாக இருப்பாங்க, எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அப்படி இல்லை. சோத்திரம். கவனிங்க, நானுக்கு இந்த கேள்வியை கேட்டுட்டேன் ஆஃபீஸில் போய். 10 மணிலேருந்து 2:30 மணி வரை ப்ரேயர் டைம், வேதம் வாசிப்பு ப்ரேயர் டைம். எப்போ? இரவு. அல்லையில சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்கிற பற்றிலாம். அப்போ அவருக்கு தூக்கம் எப்போ? நீங்கள் எல்லாம் செல்ல பார்த்துட்டு இருப்பீங்க நைட்டு தூங்காமல். அவர் கர்த்தரோடு இருப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தூக்கம். 2:30 மணிக்கு மேலே தூக்கம். பகலில் அந்த வேலை. கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறார். நம்ம சேகர் சொல்கிறாரு, ஏன்னா எனக்கு அவரை ஜீவானந்தத்துக்கிட்ட இருக்கும்போதே எனக்கு தெரியும். அல்லேலூயா. இது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகமே தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்திரியத்தில் உள்ளவர் அல்ல, வேதத்தில் கொஞ்சம் எப்படி வேத சட்டங்களை படித்து ஒற்றையும் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா? சோத்திரம். ஆண்டோடைய நீதிக்காக நிற்கிறவங்க ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் அவரை ஆசிர்வதிப்பார். எங்களுக்கு வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெயசீலன் பாஸ்டர் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் யாருக்கு என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க இப்போ? கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு அதாவது வருஷத்தின் அதாவது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு இந்த வருஷத்தில் இதுவரையிலும் கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் இருந்துச்சேண்ணா பெற்றுக்கொள்ளணும். இந்த 3 நாளால் சோத்திரம் வந்து ஜெபம் பண்ணி வாங்கிக்கலுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணோம். இரக்கமுள்ள பிதாவே, உண்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். சோத்திரம். இந்த பாடல் பகுதியெல்லாம் ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய மகனை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். அவரை மறைத்து அர்த்தர் பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லியிருக்கிறதப்பா. இந்த இடத்துக்கு எப்படி என்னென்ன ஆசீர்வாதம் தேவை, ஊழியத்துக்கு, மக்களுக்கு, குடும்பங்களுக்கு, அடியார்களுக்கு என்ன ஆசீர்வாதமோ உம்முடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேறணும். வார்த்தைகள் பொழியணும், அந்த வார்த்தைகள் முளைக்கணும், எங்களுக்கு அது பிரதிபலனாய் காணப்படணும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கு ஆண்டவரே மழையை நினைத்து அநேகர் வர தடைபட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் மனமடிவில் என்று விடுதலையாக்கி கொண்டு வந்து சேர்க்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மழையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு புயலை பற்றி எல்லாம் நீங்கள் பேசுனீங்க. எனக்கு கேள்விப்பட்டேன், ஸ்ரீலங்காவில் இருக்குது, அங்கேட்டு வருது, இங்கே வருது, இங்கே வருதுன்னு. எங்கே வந்தாலும் எனக்கு என்ன தெரியுமா? ஏசுனார் கடலில் படகுல சீசரோடு போகும்போது கடலும் காற்று என்ன பண்ணுச்சு? கொந்தளிச்சுது. என்ன செய்தார்? ஒரு அதட்டு போட்டார். அப்படியே அடங்கி போச்சு. அல்லேலூயா. அதை தான் நானும் செய்தேன். மழை ஒன்றும் பண்ணாது, புயலும் வராது, புயல் அங்கே நிற்கும். இந்த பேப்பரில் பார்த்தா புயல் வரல, அங்கே நிற்குது. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த கூட்டம் முடிய வரையிலும் மழையை காற்றை என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு எனக்கு சேதம் வரக்கூடாது. கூட்டம் ஆசீர்வாதமாக முடியணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் மாறினாலும், சூரியன் சந்திரனெல்லாம் மாறினாலும், பூமி மாறினாலும், இயற்கையின் கோலங்களெல்லாம் மாறினாலும், ஒரு நாளும் மாறாத இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருந்து கொண்டே இருக்கிறாரே. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் இந்த நாட்களிலே வருகிற 2 நாட்களும் பேசுவதற்கு தேவன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். உங்களுடைய சபையிலே பேச என்னை அழைத்த அருமையான உங்களுடைய போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு முறை அறிமுகம் செய்த அருமையான பாஸ்டர் பீட்டர் நடராஜன் அவர்களுக்கும்
2ஆம் விசையை அறிமுகம் செய்த அருமையான பாச ஜெய்சீலன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு சீக்கிரமாக நாங்கள் முடித்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு நாங்கள் கடந்து போக வேண்டும். தொடர்ந்து தொடர் ஜெபம் இருக்கிறது, அதற்காக கலந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். தேவன் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தையை மாத்திரம் அருமையான ஐயா அவர்கள் வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களை குறித்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார். தலைப்பு கொடுக்கப்பட்டாச்சு, ஆனால் ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும்தான் பேச முடியும், வேறு எதுவும் பேச முடியாது. அதனால் இன்றைக்கு நான் இந்த சபைக்கு வருவதற்கு காரணமாயிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தடைகளை உடைத்து இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை முறை என்னை வந்து மீட்பதற்காக அருமையான ஐயாவும் அவர்கள் 3 மணி நேரம் ரோடு பகுதியிலே நின்று கொண்டிருந்தார்களாம். மீட் பண்ண முடியல, ரோட்டிலே நின்றுருக்காங்க. ஆனால் அப்பொழுதும் என்னை பார்க்க முடியவில்லை. நான் இப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு மனைவி, 2 பெண் பிள்ளைகள் உண்டு. முதலாவது மகள் மருத்துவராக இருக்கிறார், 2வது மகள் வழக்கறிஞராக இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் இவ்வளவுதான். அருமையான ஐயாவுக்கு தெரியும் என்னுடைய குடும்பத்தை பற்றி. என்னுடைய மாமனாரும் ஒரு போதகர் தான், அவர் சீனியர் பாஸ்டர். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது 2020ஆம் ஆண்டு மரித்து போய்விட்டார். அவரை குறித்து சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த பாடல் சொன்னால் உங்களுக்கு தெரியும். உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக மாண்டார் என்ற பாடல் தெரியுமா எல்லாருக்கும்? உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக இன்று. தெரியுமா பாட்டு? தெரியாதா? அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அது நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அப்பா ஒரு வீடு கட்டினார், அவர் உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அல்லேலூயா. புறப்பட போகுது வண்டி, வண்டியை ஓட்டுனர் ஆவியானவர், வண்டியை நடத்தினர் இயேசுவானவர். நாங்கள் திருன்னு முடிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியுமா? பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி, கேட்டேன் கேட்டேன் கேட்டேன், புறப்பட போகுது வண்டி. இப்படி எண்ணற்ற பாடல்களை 45 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி பாடி உலகமெங்கும் போய் ஒலித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கடைசி மருமகன் தான் தேவன். என்னையும் இந்த உலக பிரகாரமாக இருந்தாலும் என் தேவனுக்கென்று நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் தேவ செய்தி கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஐயா, மீண்டுமாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா, என்னை அழைத்ததற்கு. அல்லேலூயா. முதலாவது, இந்த சபைக்கு வருவது, இந்த சபைக்கே ஒரே ஒரு பேரு, கிருபாசனம். கிருபாசனம் சபை. எபிரேயர் 4:16 சொல்றாரு, ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும். நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க? கிருபாசன அண்டைக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே மிக பெரியது கிருபை. கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. கிருபைக்குள்ளே ஆங்கிலத்தில் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரேஸ் என்று சொன்னால் GRACE. ஜி என்பது த கிரேட் கிரேஸ், மிக கிருபையா, பெரிதான கிருபை. GR கிரேஸ்னா ஆருக்கு என்ன பொருள் சொல்றாரு? ரெடீமிங் கிரேஸ். என்னவா ரெடீமிங் அப்படின்னா என்ன? மீட்கும் கிருபை. அதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கு. ஏவுக்கு abundant grace. அல்லேலூயா. சீக்கு comforting grace. ஈக்கு everlasting grace. அல்லேலூயா. இதுக்குள்ள இத்தனை கிரேஸ் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கிரேஸை தெரியும்? அவருடைய கிரேஸை தெரியும்னு கேட்டேன். பார்த்துங்க, ஒரு ஆள் கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. எங்க பக்கம்? எங்க பக்கம்? அல்லேலூயா. எங்க பக்கம்? பாருங்க, அங்கேயும் காணும். அல்லேலூயான்னு சொன்னாலும் என்ன பண்ணணுமா? கையை தூக்கி சொல்லணும்னு வேதம் சொல்லுது. அதுக்குள்ளே தான் பதம் இருக்கிறது. அல்லே லூயா. இந்த 3 நிலை இருக்கிறது. அல்ல என்று சொன்னால் பிரைஸ், லூ என்று சொன்னால் எக்ஸால்ட்,
யா என்று சொன்னால் லிஃப்ட் அப், கைகளை உயர்த்தி. அப்போ கைகளை உயர்த்தாம அல்லேலூயா சொன்னால் எடுபடாது. அல்லேலூயா எல்லா கைகளும். இப்போ தான் கையை தூக்குறீங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை அலாட் பண்ணிட்டு தான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியும். ஒரு சபையில் நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். முன்பகுதியிலே ஒரு ஐயா உட்கார்ந்து கொண்டு வாயில் மட்டும் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னால் கையை மட்டும் தூக்கவே இல்லை. சபை முடிந்த உடனே கேட்டேன், என்னய்யா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே, எல்லாரும் கையை தூக்கி அல்லேலூயா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணல, கையை தூக்கலையா, என்னையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா நான் ஊழியக்காரன், நான் எப்பொழுதும் ஊழியம் என்று கடந்து போய் விடுவேன். என்னுடைய மனைவியுடைய பிறந்த நாள் நேற்று சனிக்கிழமை, அவளுக்கு நான் ஒரு புடவை கூட வாங்கி தரல. 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்யா. வந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கோபம் வந்து ஒரு கட்டையை எடுத்தா, ஒரே போடு கையில் போட்டாயா, கையை வீங்கி போய் ஃபுல் ஹேண்டோடு உட்காந்துட்டு இருக்கேயா நான். அதனால தான் என்ன பண்ண முடியல என்னால். என்னங்க கையை, அப்போ நான் எந்த சபைக்கு போனாலும் கையை தூக்காத ஆள் சரியாக பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். இப்போ அல்லேலூயா. வேறு எங்கள் ஆளுங்க ஒரு ஆள் இல்லாமல் 2 கையை தூக்குறாரு ஒருத்தர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வேதாகமும் நமக்கு ஆசீர்வாதங்களை எப்படி கொடுக்கிறது, என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது, ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அப்பதான் ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க எதையும் செய்யாம எதுவும் கிடைக்காது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர், நிபந்தனைகளை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். கர்த்தருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதாகமும் முதலாவது 3 நிலைகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வரை நிபந்தனை அற்ற உடன்படிக்கை. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நிபந்தனையோடு கூடிய உடன்படிக்கை. யோவான் 19இலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் முடிய அது புதிய உடன்படிக்கை. இந்த 3 நிலைகளிலே மற்றும் வேதாகமத்தில் 613 பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த 613 பிரமாணங்களிலே நாம் இன்றைக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற அல்லது நாம் நடக்கக்கூடிய பிரமாணங்கள், முதலாவது பிரமாணத்திலிருந்து போவோம் என்று சொன்னால் மொத்தம் 11 பிரமாணங்களை நாம் கை கொள்ள முடியும், மீதெல்லாம் முடியாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கலந்து 613 என்று சொன்னால் 345 365 248 பிரமாணங்கள் காணப்படுகிறது. இவற்றில் நாம் இதை தான் கடைபிடிக்க முடியும். இவற்றில் வகுக்கப்பட்டது 7 விதமான காலங்கள் இருக்கிறது, 7 விதமான உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. முதலாவது உடன்படிக்கை யாரோடு யார் செய்த உடன்படிக்கை? ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. அது 2 நபர் உடன்படிக்கை. இரண்டாவதாக நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், அது 1 நபர் உடன்படிக்கை. நோவாவுக்கு அப்புறம் ஒருத்தரோடு உடன்படிக்கை செய்கிறார், யாரு? நோவாவுக்கு அப்புறம் யாரோட உடன்படிக்கை? என்னங்க கேட்கல? நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமா? சரி, ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை உங்க கணக்கு வந்துடுறேன். அடுத்தது மோசே உடன்படிக்கை அல்லது இஸ்ரேலினுடைய உடன்படிக்கை. அடுத்தது தாவீதின் உடன்படிக்கை. அடுத்தது சாலமோனா நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கை இத்தனை உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த உடன்படிக்கைக்குள்ளே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்ம கடந்து போகலாம். முதலாவது எடுத்தவர்கள் ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், முதல்ல புரிய வச்சுட்டு பின்பு நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே போகலாம். பூமிக்குரிய ஆசீர்வாதம், அப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம். இந்த 3 நிலையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எது? பூமிக்குரிய ஆசீர்வாதம் எது? ஒரு பையன் திருமணம் செய்ய வேண்டும்,
வளர வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், நல்லா வீடு வாங்கணும், எல்லாம் பண்ணணும். இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதம். சரீர ஆசீர்வாதம் எது? ஆமாம், பிபி சுகர் இல்லாதவன் யாரோ அவன் யார்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? சரீரத்துடைய ஆசீர்வாதம். இப்போ ஆத்தும ஆசீர்வாதம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் சில தகுதிகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தகுதிகளை எதிர்பார்க்கிறார் என்பதை மாத்திரம் ஒரு 7 விதமான காரியத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து போகலாம். எடுத்து ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால், எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்திலே கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யாராவது சீக்கிரம் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜருமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யுக யுகமாக பரலோகத்தில் நாம் காணப்பட வேண்டுமானால், நம்மிடத்தில் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்திலே கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களிடத்துல உங்கள் எல்லா பர்ஸ்லையும் எவ்வளோ வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த உண்டியில் போட்டுருங்கன்னா எத்தனை பேர் போடுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாம் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? பரலோகத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்மையும் நீதியும் எதிர்பார்க்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றாரு, உண்மையும் நீதி உள்ள ஜனங்களாய். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டும். உண்மையும் நீதியும் இந்த வேதாகமத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆவியிலே அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை நம்முடைய வீட்டிலே இருக்கிறதா? அல்லேலூயா. இங்கே எப்படி நீ இருக்கிறாயோ அதை போல உன்னுடைய குடும்பத்திலே நீ வாழுகிற வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஏதோ சபைக்கு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், போய்விடுவோம் என்பது அல்ல. தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மையும் நீதி உள்ள ஜனங்களாய் நீ இருக்க வேண்டும். எத்தனை பேர் உண்மை நீதியாக இருக்கிறேன், இனி இருப்பேன்? அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உன்னிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மையும் நீதி. இப்போ உண்மையும் நீதியும் என்ன என்று உனக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் போக முடியும். எத்தனை பேருக்கு தெரியும் உண்மைனா என்ன, நீதினா என்ன? யாருக்காவது உண்மை நீதி? என்ன பார்க்காதீங்க, சொல்லுங்க. உண்மைனா என்ன, நீதி என்றால் என்ன? அது தெரிஞ்சாதானே நீங்கள் அதுக்குள்ள உண்மைனா என்னன்னு தெரிய முடியும். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது? காலையில் எத்தனை மணிக்கு சண்டே சர்ச்? எத்தனை மணிங்க? 8 மணிக்கு. 8 மணிக்கு உங்களுக்கு ஆராதனை, சிறப்பு ஆராதனை என்று உங்களை ஐயா அழைக்கிறார். உங்களை அதே 8 மணிக்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அறிவிக்கிறார், எல்லா ரேஷன் கார்டுக்கும் காலையில் 8:30 மணிக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கிறார். அல்லேலூயா. அதுவும் 8:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள நீங்க வாங்கிக்கணும், இல்லைன்னா நீங்க உங்களுக்கு கிடையாது.
இதுதான் அறிவிப்பு. இப்போ ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது 8 மணிக்கு ஆலயத்துக்கு வருவீர்களா அல்லது 8:30 மணிக்கு 10,000 ரூபாய் வாங்க போவீர்களா என்பதை உங்களுக்கிட்டே கேட்கிறேன். எத்தனை பேர்? அல்லேலூயா. சரி, ஆண்டவர் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சு உங்கள் தெருவில் இருக்கிறவங்கலாம் வாங்க போயிட்டாங்க. ஆண்டவர் மேலே உனக்கு வைராக்கியம், எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு நீ சர்ச்சுக்கு வந்துட்டேன். வந்து ஆராதனை முடிச்சுட்டு நீ திரும்பி போகிற, ரேஷன் கார்டு எடுத்துக்கணும், ஐயா எப்போ ஆமேன்னு சொல்லுவார் வரைக்கும் காத்திருந்து நீ வேகமாக போகிற. போனால் 500 பேர் நிற்கிறான் லைனில். இப்போ நீ நல்ல ஆவியில் நிரம்பி போயிட்டுருக்க. போய் லைனில் போய் பார்த்த உடனே நீ என்ன பண்ணணும்? ஒரு கிறிஸ்தவன் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? லைனில் எங்கே நிற்கணும்? என்னங்க 500 பேர் நிற்கிறாங்க, நீ யாரா நிற்கணும்? 501. நீங்கள் அப்படியே நின்னீங்கன்னு உண்மை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்கள் அக்கா, உங்கள் அண்ணன், தம்பிங்கெல்லாம் அங்கே லைனில் 4வது ஆள் 5வது ஆள் நிற்பாங்க. நீ அப்போ தான் போய் 10:30 மணிக்கு போய் எக்கான குரல் கொடுப்பேன், டபக்குன்னு உள்ளே பூந்துக்கிறது. எத்தனை பேர் செஞ்சுருக்கிறோம். டபக்குன்னு என்ன பண்ணுறான்? அவங்களுக்கு பின்னாடி போய் நின்று இருக்கோம். இல்லையா? சரி, அப்படி தான் கஷ்டப்பட்டு போயிட்டேன், இடம் போட்டு வச்சுட்டாங்க, போயிட்டு உள்ளே போனவனா அவன் 10,000 ரூபா கொடுக்கறதுக்கா பதில் அவசரத்தில் 12,000 ரூபா கொடுத்தான். நீ ஜெபம் பண்ண பாரு, ஆண்டவரே உன் சபைக்கு சென்று வந்ததுனாலே எனக்கு 2,000 ரூபா அதிகமாய் கொடுத்து விட்டீங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த 2,000 ரூபாயை திருப்பி கொடுக்கணும். உண்மையாய் நடந்து, நீதியாய் நடந்து, உண்மையாய் நடக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. உன்னிடத்தில் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நம்ம இந்த சின்ன சின்ன விஷயம்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே சின்ன விஷயம்னாலும் போய் சொல்ல மாட்டேன், நீதியாய் நடப்பேன், உண்மையாய் நடப்பேன், உத்தமமாய் நடப்பேன், பரலோக ராஜ்யத்தில் நான் வந்து அங்கே சேருவதற்காக எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறதோ, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு என்னென்ன தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டு நான் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நான் நீதியும் உண்மை உள்ளம் ஜனமாய், நான் ஒரு விசுவாசியாய், உமக்கு உகந்த பாத்திரமாய் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களுக்குத்தான் வெளிப்படுத்தின 17-14 உங்கள் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வரலன்னா எனக்கு பிரசங்கமே வராது. அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணும்? உண்மையும் நீதியும். இரண்டாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அல்லேலூயா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றத்தக்கதாக உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. அடுத்தது என்ன? எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடங்கள் ஆகிறது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணவில்லை, எனக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்னுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லை, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை ஒரு விடுதலை இல்லை. ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். என்னுடைய சமூகத்துக்கு உன் கண்ணீர் எட்டி இருக்கிறது, ஆனாலும் உனக்கு எப்போ திட்டமாய் தீர்மானமாய் செய்ய வேண்டுமோ அந்த காலத்திலே, குறித்த காலத்திலே உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவும் அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் பொறுமையாக இருந்து நான் உடைத்தில் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எத்தனை வருடங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் நிறைவேற்றியே தீருவீங்கன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, அதை நிறைவேற்றியே தீருவீங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து ஒரு வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை மிக தெளிவாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு அவருடைய சித்தத்தின்படி தான் தேவனை அனுப்பினார். அவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் சரியாக செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் நம்மை கொண்டும் ஒரு சித்தம் இருக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கும் ஒரு சித்தம் இருக்குது. ஆனால் நம்ம சுய சித்தத்துக்கு போயிடக்கூடாது. என்ன சித்தத்துக்கு போயிடக்கூடாது? இந்த உலகத்தில் அநேகர் சுய சித்தம் தான். இப்போ நமக்கு நம்முடைய வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபித்து இந்த மாப்பிள்ளையை பார்க்கலாமா, இந்த பொண்ணை பார்க்கலாமான்னு சொல்லி தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு போனாதான் அது வெற்றியாய் முடிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து மெட்ரிமோனியல் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணி லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பையனுக்கு எது பிடிக்கும் அதை பிடிக்கும் எது பிடிக்கும் எல்லாம் செட் பண்ணிவிட்டு போய் அவனை பார்த்துட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணம் நடந்து பிரச்சனை வரும்போது ஆண்டவரே என்ன பண்ணுறோம்? நம்ம தலைக்கீழாக நடக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவருடைய சித்தத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்பொழுது பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறா இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உன்னிடத்தில் வருகிறது. அல்லேலூயா. அருமையான இந்த வேதாகமத்தில் ரூத் என்கிற ஒரு அருமையான சகோதரி உண்டு. அவர் ஒரு மோவாபிய பெண். அவருடைய மாமியார் ஒரு நகோமி. இருவரும் ஒரு தேசத்திலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் தன் கணவனை இழந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு பெத்லகேம் திரும்புகிறார்கள். திரும்புகிற வழியிலே தன் மாமியாரை பார்த்து மாமியார் அவரிடத்தில் சொல்லுகிறார், 2 மருமகளை பார்த்து, எனக்கு பிரியமான மருமகளே, நீங்கள் இருவரும் என்ன பண்ணுங்க, அவர்களில் போய் ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று மாமியார் சொல்லுகிறார். ஒரு மருமகள், அவள் பேர் ஓர்பால். மருமகளே நீ இந்த மாதிரி செஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றா? உடனே மாமியை கட்டி அணைத்து கொண்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டான். அவள் பேர் என்ன? ஓர்பால். ஆண்டவருடைய சித்தம் தீர்மானம் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓடி போகிறவள் பேர் ஓர்பால். அவருடைய மாமியை பற்றி கொண்டு இருந்தானா. சொல்றா ரூத் 1:16 வாசிக்க வேண்டாம். என் மாமியாரே சொல்றா, அந்த வேதத்தில் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ எங்க இருக்கிறியோ நீ மரித்தாலும் உன்னோடு இருப்ப. நீ எங்க இருக்கிறிய உங்களோடய இருப்ப மாமியாரன்னு எத்தனை பேர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? திருமணமாகி அவங்க மாமியாரை பார்த்து, எனக்கு அருமையான மாமியாரே, உன் வீட்டு ஜனம் தான் என் வீட்டு ஜனம், ஏன் உன்னுடைய ஜனம் ஏன் ஜனம், ஏன் ஜனம் உன் ஜனம், நீ என்ன சொல்றிய அதான் செய்வேன் மாமியாரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா யாராவது? அல்லேலூயா. யாரெல்லாம் மாமியாரை சொல்லியிருக்கேன்னு கேட்டேன். இந்த ரூத் பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன். ஆண்டவருக்கு சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் அவருடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அவர்கள் பொறுமையாய் அவருடைய மாமியாருடைய பேச்சை கேட்டு பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டேன். விசுவாசிக்கு தக்கதாக ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கெல்லாம் மாமியார் வந்திருக்கீங்க, மாமனார் வந்திருக்கீங்க, அது என்ன சொல்லுவாங்க, மருமகள் வந்திருக்கீங்க. கல்யாணம் ஆனவங்களாம் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? கல்யாணத்தையும் மறந்துட்டீங்களா? அவ்வளோ துன்பத்தில் இருக்கிறீங்களா? கல்யாணம் ஆனவங்க கை தூக்குங்களா? எல்லாருமே மோஸ்ட்லி கல்யாணம் தான் ஆகியிருக்குது. அல்லேலூயா. இது வரைக்கும் நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். நான் திருமணம் நடந்து இதுவரை என்னுடைய வீட்டுக்கார நான் சீன்னு சொன்னாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமே. இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார நான் சீன்னு சொன்னதே இல்லை. எத்தனை பேர்? ஒரு கையை கூட தூக்கலையா? போன வாரம் ஒரு சபையில் போய் இப்படி தான் கேட்டுட்டேன். ஒரு அம்மா எலும்பி நின்று லேலுயானாங்க. என்னம்மா விஷயம்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் இது வரைக்கும் நான் சொல்ல சீன்னு சொல்ல. நாங்கள் கொஞ்சம் நிறுத்திங்க. நாங்கள் என்னம்மா நான் சீன் தவிர எல்லாத்தையும் சொல்லுவையா? லேலுயா. நீங்கள் கேட்டது என்ன கேட்டீங்க? சீன் தானே கேட்டீங்க. லேலுயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன் மாமியாரை பற்றி கொண்டிருப்பது, தன் ஜனத்தை பற்றி கொண்டிருப்பது, தன்னுடைய இனத்தை பற்றி கொண்டிருப்பது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மை சித்தத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒரு பாத்திரமாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மிலே இருந்து அவர் என்ன பண்ணணுமா? நம்மிலிருந்து ஆவியானவர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. வேதாகமத்தில் வெளிப்படுத்தின 3:20 வாசிக்கும்போது சொல்றாரு, அவருடைய எங்கிருந்து தட்டுறாரா? வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்.
ஒருவன் திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அவன் திறக்கவில்லை என்றால் ஆண்டவனுடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறான். அநேக காரியம் உன்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ விட முடியாமல் காத்து நீ அதை விட்டு பிரிய முடியாமல் காணப்படுகிறாய். கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறாய், நீ பல காரியத்திலும் பின்பற்றி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால், நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், உன்னில் இருக்கிற சில காரியங்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல வெளிப்படுத்த 2:4 சொல்லும்போது சொல்றார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறை இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்குதான்? ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய சமூகத்திலே வந்தாயே, எப்பொழுதெல்லாம் சபை கூடும் என்று காத்து கொண்டிருந்தாயே, ஆனால் இப்பொழுது வருவதோ இஷ்டம் போல் வந்து கொண்டிருக்கிறார். என் மேல் வைத்திருந்த அன்பு உனக்கு இப்பொழுது இல்லை. என்னோடு நீ உறவாடின காலங்கள் அநேக காலங்கள், ஆனால் இப்பொழுது உனக்கு இல்லை என்று கர்த்தர் விரும்புகிறாரே. உன்னை நோக்கி கர்த்தர் கூப்பிடுகிறார், எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. யாபேஸ் ஜெபம் பண்றாரு. 1 புஸ்தகம் 4 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கும்போது 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய எப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எப்படி சொல்றாரு? என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட நிமித்தமே நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. சொல்ற பாருங்க, என்னுடைய எல்லைகளை கொஞ்சம் விரிதவா. எல்லை என்றால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவரே நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு புது சொந்த வீடு கொடுங்க. நான் இப்போதான் 400 சதுரடி வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் கொடுங்க. எல்லைன்னா நிறைய வேற எல்லாம் நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சமூகத்தில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தனே அன்னைக்கு துதித்தம் பாருங்க, அந்த துதியின் எல்லையை இன்னும் எனக்கு கூட்டி கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய அபிஷேகத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, என்னுடைய ஆவியை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, என் ஜெபத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, என்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, என் ஊழியத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஆண்டவரே. என் எல்லைகள் பெரிதாக போகட்டும், என்னுடைய ஆவியை இன்னும் அதிகப்படுத்துங்க. உம்மோடு உறவாடுகிற உறவில நான் அதிகமாக நீட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் எல்லைகள் ஆகிய என் ஜெபத்தை நான் இவ்வளவு நேரம், எவ்வளவு நாளாக நான் இன்னும் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஒரு விசுவாசி 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம். ஒரு ஊழியக்காரன் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அநேகர் ஜெபம் பண்றாங்க, ஆனாலும் இது பேசிக்கியா இருக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா நம்மளுடைய ஜெபமே ஏதோ ஒரு நிமிடமா போயிடும். அல்லேலூயா. நம்ம ஒண்ணு தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம கொடுக்கறது அவருக்கு ஒண்ணு தான், துதி மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்னிடத்தில் பொறுமை அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் பொறுமையாய் காத்திருந்து தேவ சமூகத்துக்கு தேவனை நோக்கி பார்ப்பீங்க? எத்தனை பேர்? அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு உபாகம் உன்னத பாட்டு 4 அதிகாரம் 12 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மனவாளியே, நீர் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் வருகிற ஆசீர்வாதம். எப்படி வருது ஆசீர்வாதம்? அடைக்கப்படும் போது கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்படும் போது ராமசேசிலிருந்து புறப்படுகிறார்கள். ராமசேசிலிருந்து அவர்கள் எங்கே வந்து பாளையம் இறங்குகிறார்கள்? என்னாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 5 வசனத்தில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. டக்குனு வாசிங்க. என்னாகமம் 33 அதிகாரம் 5 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத் என்று சொன்னால் தற்காலிக கூடாரம்.
முதலாவது அவர்கள் தற்காலிக கூடாரத்திலே போய் பாளையம் இறங்கி பின்பு அங்கிருந்து ஏத்தோமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தோம் என்று சொன்னால் 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. 4 பக்கமும் இவர்கள் அடைப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள். பின்பாக எகிப்து சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது, முன்பாக அந்த கடல் இருக்கிறது, இந்த பக்கம் சீனாய் மலை, இந்த பக்கம் சீனாய் மலை, நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாளையம் இறங்கி விட்டார்கள். மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், மோசே, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் அங்கே அவரிடத்தில் அடிமை தனத்தில் இருந்து விட்டு நாங்கள் எதையாவது பிழைத்து கொண்டிருப்போம். ஆனா நீ கொண்டு வந்து 4 பக்கமும் சூழப்பட்ட சூழ்நிலையில எங்களை நிறுத்தி சாக அடிக்க பார்க்கிறீர்களா என்று இந்த ஜனங்கள் அவனை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். மோசே, உன்னை நான் அழைத்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த ஜனங்களை நீ கானான் தேசத்துக்குள் அழைத்து போக வேண்டும் என்று என்னுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நீ உன் கையில் இருக்கிற கோலை, அல்லேலூயா, உன் கையில் இருக்கிற கோலை என்ன பண்ணு, போடு. போட்டவர் என்ன நடந்தது? 2ஆக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. 2ஆக பிரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி நடந்து போனாங்களாம்? வெட்டாந்தரையை கர்த்தர் உண்டு பண்ணினார். வெட்டாந்தரை வழியாக அவர் கடந்து போனார்களாம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்துவனுக்கு ஏன் இப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு காரணம், யாத்திராகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும்போது சொல்லுகிறார், வாசிக்க வேண்டாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவ்வழியாக வனாந்தர வழியாக அவர் கடந்து போகும் பொழுது பெலிஸ்தரின் தேச வழியாக கடந்து போவது சமீபமாக இருக்கிறது. ஆனால் அவ்வழியாக அவர்களை நடத்தக்கூடாமல் அவர்களை சமுத்திரத்தின் வழியாக அவர்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 நாட்களிலே கானானுக்குள் பிரவேசித்து விடலாம். ஆனால் அவ்வழியாக அவர்களை நடத்தாமல் அவர்களை 40 ஆண்டு காலமாக வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்து வழியாக அவர் கடந்து போக பண்ணினார், அவர்களை சுற்றி போக பண்ணினார். காரணம் ஏன் தெரியுமா? நீ யார் என்று இயேசுவுக்கு தெரிய வேண்டும், அவர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் உனக்கு கிடையாது. யாரெல்லாம் சிலுவையை சுமக்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சிங்காசனம். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த சிலுவையை நான் கண்டிப்பாக சுமப்பேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவைனா என்ன? சிலுவையை சுமப்பது மிக சாதாரணம் அல்ல. ஆண்டவர் சிலுவையை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ரோம பேரரசில் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நிறுவுகிறார். இயேசு வருகிறார். இந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீஷரிடத்தில் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய சிலுவையை எடுக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும், உங்கள் சுயம் சாக வேண்டும். செத்த பிறகுதான் அந்த சிலுவையை எடுக்கணும். அப்ப சிலுவைனா இந்த உலகத்துல என்ன சிலுவை? இந்த சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது? சிலுவைனா என்ன? அதுக்குள்ள என்ன இருக்கு? சிலுவைனா என்னங்க? இந்த உலக பிரகாரமா சிலுவைனா என்ன? பாடு, நிந்தை, அவமானம், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை எல்லாம் நிறைந்தது சிலுவை. சரிதானங்க? நீங்க தான் சொன்னீங்க. இப்போ சிலுவைனா இதெல்லாம் நிறைந்தது. அப்ப இந்த உலகத்துல உனக்கு போராட்டம் கொடுப்பது யார்? உனக்கு பிரச்சனை கொடுப்பது யார்? உனக்கு சோதனை கொடுப்பது யார்? உனக்குள்ளே சத்துருவாய் எழும்புகிறவர் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். ஒருவேளை உன் மாமியாராக இருக்கலாம், ஒருவேளை உன் கணவராக இருக்கலாம், ஒருவேளை உன் மனைவியா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சொந்தங்கள் தாய் தகப்பன் இல்லாம உன்னுடைய சகோதரன் சகோதரியா இருக்கலாம். அல்லேலூயா. இவர்களால தான் உனக்கு பிரச்சனை கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒருவன் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டுமானால்
சிலுவையை சுமக்க வேண்டுமானால் உனக்கு முதலாவது தகுதி என்ன? உன்னை நீ வெறுத்தணும். உன் சுயம் உனக்கு சாகணும். அல்லேலூயா. சுயம் சாகணும்னா என்ன? சுயம் சாகணும்னா என்ன? என்னங்க சுயம் சாக வேண்டும்னா என்ன? என்னங்க சரி, சுயம் சாகனா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வராரு. அவர் சொன்ன வேலையை நீ செய்யலை. அவர் உன்னை அதிகமாக திட்டுறாரு, உங்களை திட்டுறாருன்னு வச்சுக்க, சண்டை போடுறாரு. அப்போ நீங்கள் அவரை பார்த்து சொல்லணும். நீங்கள் அவரை பார்த்து என்ன சொல்லணும்? சிலுவையை சுமக்கிறவர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ என் செல்லம், திட்டும்போது கூட அழகாக திட்டுறடா, இன்னும் திட்டுடா, இன்னும் திட்டுடான்னு சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? உன் கணவரை பார்த்து, உன் மனைவியை பார்த்து என்ன சொல்லணும்? திட்டும்போது கூட அழகாக திட்டுறேன், இன்னும் திட்டு, இன்னும் திட்டுன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம பாஸ் ஆகியா மட்டும்தான் ஆமேன்னு வருது. ஒருத்தருங்க ஆமேன்னு வரல. எத்தனை பேர்? எத்தனை பேருங்க கணவர் திட்டும்போது இன்னும் திட்டியா, நல்லா திட்டு திட்டு திட்டுன்னு சொல்றாங்க? எத்தனை பேர்னு கேட்குறேன். சிலுவைனா சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தில் சொல்லிடலாம், இப்படி வாழலாம், அப்படி வாழலாம், கிறிஸ்துவாக வைராகியம் வாழலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் செயல்பாடுகளை காண்பது மிக கடினம். அல்லேலூயா. சிலுவைனா வேற ஒன்றும் இல்லை. உன்னுடைய கணவர் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை. உன் மனைவி தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை. உன் மாமியார் தான் உனக்கு ஒரு அருமையான சிலுவை. உன் மாமனார் தான் உனக்கு அருமையான சிலுவை. உன் பிள்ளைகள் தான் உனக்கு அருமையான சிலுவை. உன் மருமகள் தான் உனக்கு அருமையான சிலுவை. உன் மருமகன் தான் உனக்கு அருமையான சிலுவை. உன் சகோதரன் சகோதரி தான் உனக்கு அருமையான சிலுவை. இந்த சிலுவையைத்தான் இந்த உலகத்தில் நீ அனுதினம் உன் தோளிலே சுமக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? இன்றைக்கு சபை முடிஞ்ச உடனே நேராக போய் அவங்கவுங்க மாமியார் அவங்கவுங்க தோளில் தூக்கணும். அல்லேலூயா. என்னங்க பிரசங்கத்தை சொன்னால் சிரிக்கிறீங்க? எத்தனை பேர் தூக்கிங்க? அவங்கவுங்க கணவரை தூக்கணும், அவங்கவுங்க மனைவியை தூக்கிக்கணும் இன்னைக்கு போய். அல்லேலூயா. எத்தனை பேர் தூக்குவீங்க இந்த சிலுவையை? இந்த சிலுவையை தூக்குவதற்கு முன்னாடி என்ன இருக்கணும் உனக்கு? இந்த உலக பிரகாரமாக சொன்னால் வேற மாதிரி சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த சிலுவையை தூக்குறதுக்கு முன்னாடி சூடு சொர்ணையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இல்லைனா தான் நீ இந்த சிலுவையை தூக்க முடியும். ஒருவேளை உன் மாமியார் உன்னை திட்டி இருக்கலாம், உன்னை பிரித்து இருக்கலாம், உன் குடும்பம் உன்னை பிரித்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மாமியார் தான் உனக்கு நல்ல சிலுவை. என்ன சிலுவை? உனக்கு ஏற்ற சிலுவை. உன் கணவர் உன்னை திட்டி இருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கணவர் தான் உனக்கு ஏற்ற சிலுவை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஒரு 7 ஜென்மம் ஆனாலும் இதே கணவர் தான் 7 வாட்டியும் வரணும்? எத்தனை பேர் சொல்லுங்க? அல்லேலூயா. என் கணவர் தான் 7 வாட்டி எனக்கு கணவராக வரணும். என் மனைவி தான் 7 முறையும் வரணும். 7ன்றது நம்ம கிடையாது, சொல்றேன். ஒரு எத்தனை பேர் கை தூக்குங்க? இதே கணவர் தான் வரணும். உண்மையை தான் சொல்றீங்களா? அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் என் மனைவி புரிஞ்சிக்கவே முடியலையேங்க. அல்லேலூயா. இப்படி பார்த்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, இப்படி பார்த்தா அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஆமான்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஒரு சபையில் கேட்டேன், இது வரைக்கும் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கே போவாதவங்க எத்தனை பேர், அம்மா வீட்டுக்கு போவாதவங்க எத்தனை பேர் கை தூக்குங்கன்னு கேட்டேன். யாருன்னா இருக்கிறீங்களா? திருமணம் ஆகி தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போவாதவங்க எத்தனை பேர் கை தூக்கலாம்? என்ன நடக்குமான்னு கேட்குறீங்க? சரிதானே? ஒரு அம்மா தூக்குனாங்க கையை. எனக்கு பிரியமான சகோதரியே, எப்படிம்மா நீ போகாமல் இருந்த, கல்யாணம் ஆகி எப்படிம்மா போகாமல் இருந்தேன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா கல்யாணம் ஆகி 5ஆவது நாள் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா வீட்டுக்கே கூட்டியான்ட்டாயா, அப்புறம் இப்படியா நான் போகிறதுன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் உத்தமையே, என் புறாவே, நீ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மோசேயின் கோலை போல இந்த வேதாகமத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரே பரிகாரியாக நின்று எல்லாவற்றையும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லணும்னா நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
அடுத்தபடியாக சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இலக்க பண்ணும். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? இருதயத்தை இலக்க பண்ணும். யோபு பக்தன் சொல்லுகிறார், 14:14 வாசிக்கும்போது சொல்லுகிறார், போராட்டம் இல்லாமல் என்ன பண்ண முடியாதான் ஒருவரும். யோபு 14:14 தெரியாதா? மனிதன் செத்த பின் பிழைப்பானோ, எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்து இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதமாக வாழ்ந்தான் தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்குள்ளே ஒரு சோதனையை உண்டாக்கி தேவனுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் என்று ஆண்டவரிடத்திலே பெயர் பெற்றவன். அல்லேலூயா. அவன் அதை முறியடித்தாங்க. ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தாங்க. உண்மையாய் இருக்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலையில நெடுங்காலமாய் அந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கிறாயா? எந்த காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அந்த காரியத்தை இந்த நாளிலே வருகிற ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நேரம் என்னன்னா நான் கடன்னு போய் முடிச்சுட்டு போயிடுறேங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்திய வசனம் என்கிற என் வாயினின்று நீக்கி விடாதேயும் என்ற நியாய தீர்ப்புக்காக நான் காத்து இருக்கிறேன். எப்போதும் இந்த வேத வசனமும் ஜெபமும் உனக்கு இருந்துட்டா இந்த உலகத்துல எந்த சத்துருவாலும் உன்னை முறியடிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டேன். சபை என்பது குடும்பம். குடும்பம் தான் சபைக்கு ஆசீர்வாதம். சபைதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். குடும்பம் தான் சபைக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை என்பது ஒரு குடும்பங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே நாம் எப்படி ஆண்டவரை தரிசித்து கடந்து போகிறோமோ அதே போல வீட்டிலும் அதே போல நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு செயல்பாடு. நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசி என்பது அல்ல, எத்தனை வருஷம் திருமணம் ஆனீங்கன்றது அல்ல. இப்போ ஒரு கணவனையும் மனைவியும் அழைத்து இன்றைக்கு தேதி 29, நீ 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 20 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி ஒரு சோதனை, ஒரு 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 காரியத்தை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவியை கொண்டு வந்து உங்களுடைய போதகர் இங்கே உட்கார வைக்கிறார். 2 சேரை போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 5-6 கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு ஒற்றுமையாக இருந்தால் அந்த சேரில் உட்காரணும், இல்லைன்னா பக்கத்து சேரில் உட்காரணும். அல்லேலூயா. முதல் கேள்வி, கல்யாணம் ஆனவங்களாம் கவனிங்க, இந்த 29 நாளில் தான் கேட்குறேன். இது வரைக்கும் இந்த 29 நாளில் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் 2 பேரும் டெய்லி சாப்பாடு ஊட்டி விட்டவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. சாப்பாடை ஊட்டி விட்டு பரிமாறிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஊட்டி இருந்தால் அதே சேரில் உட்காரு, இல்லை ஒரு சேரு தள்ளி உட்காரு. நீங்களே நினச்சிக்கங்க, நம்ம அதே சேரா பக்கத்து சேரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கணவர் வேலைக்கு போகாதவர், மனைவி வேலைக்கு போகிறவர்கள். மனைவி ஒரு 7 மணிக்கு லேட்டாக வராங்க, கணவர் வீட்டில் இருக்கிறார். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, ஏங்க இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு, நான் வரேன், இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. 7 மணிக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, ஐயா கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. இப்போல்லாம் பேப்பரில் படிக்கிறேன், அமிக்கல்லை தூக்கி தலையிலே போட்டா. அல்லேலூயா. பேப்பரில் படிச்சு இதை சொல்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய ஒரு சகோதரிகள், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை பார்த்து, ஐயோ என் செல்லம் தூங்கும் போது கூட அழகாக தூங்குது, இன்னும் தூங்கட்டும் அப்படின்னு எத்தனை பேர் ரசித்தவர்கள்? இதெல்லாம் நடக்குமாயா? அல்லேலூயா. இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? அல்லேலூயா. எத்தனை பேர் ரசித்து இருக்குன்னு கேட்டேன். அப்படி ரசித்து இருந்தா அதே சேரில் உட்கார, இல்லைன்னா இப்படி கேட்டுக்கின்னு போனால் நான் தான் இப்போ வெளியே போயிடணும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் வாயை திறக்க மாட்டீங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவை ஏதோ பரலோகத்திலிருந்து கூட்டின்னு வந்து நம்ம ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அவரை தொழுது கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்பது அல்ல. நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், சபையில் எப்படி நடக்கிறோமோ அதே போல குடும்பத்தில் நடக்கணும். அந்த நீ இருக்கிற வீட்டில் உன் கணவர் உனக்கு சாட்சி சொல்லணும், உன் மனைவி உனக்கு சாட்சி சொல்லணும், உன் பிள்ளைகள் உனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு அன்பில் ஒரு ஐக்கியத்தில் நான் இருப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இயேசு உள்ள இருக்கும்போது இவை எல்லாவற்றையும் மாற்றிடுவார். உன்னை அப்படியெல்லாம் நடக்க வைப்பாருங்க. அல்லேலூயா. நீ பொறுமையாக எல்லாவற்றுக்கும் காத்திருக்கும் பொழுது, சகிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. 2 சாமுவேல் பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி யார் வீட்டில் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிக்கணும். ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் தாங்க இருந்தது. அந்த குறுகிய காலத்துக்குள்ளே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். உடன்படிக்கை பெட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அவர்களை காத்துக்கொண்டார்களாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டியில 3 நிலையான காரியம் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு? மன்னாவின் பொற்பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது. சரிதானே? இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆரோன் துளிர்த்த கோல் இருந்தது, எல்லாம் 3 இருந்தது. சரிதான், யாரும் மறுக்கல. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கிறது தெரியாதா? அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? ஒரே ஒன்று தான் இருக்குது. யாரா சொல்லுவீங்க பாப்போம்? அன்பு இருக்குதா? எங்கேயா போய் நான் கண்டுபிடிக்க இந்த உடன்படிக்கை பெட்டியே? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 8:9. அல்லேலூயா. என்ன இல்லையா? கற்பலகையே அல்லாமல் வேறு ஒன்றும் அதிலே இல்லை. ஆண்டவரை யாரெல்லாம் அவருடைய எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நடக்கிறார்களோ, இந்த வார்த்தை என்கிற உடன்படிக்கை பெட்டி கற்பலகை, இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசித்து அவர்கள் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதனா ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த பைபிளை கொண்டு போய் தலைமுறையில் வச்சிடறான். இந்த பைபிளை எதுக்கு யூஸ் பண்ணுறான்? இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளே வேலை செய்யும். என்ன பண்ணணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கும் போது சொல்றாரு, 2 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், இதை கேட்ட பொழுது, அவனுடைய வசனத்தை, ஆண்டவருடைய செய்தியை அவர்கள் கேட்ட பொழுது அந்த வசனம் உன்னை புடமிட வேண்டும். அல்லேலூயா. அதே 17-11 வாசிக்கும் போது சொல்றாரு, அந்த பட்டணத்தார் அதை வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? மனோவாஞ்சையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் உன் வீட்டுக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அதுக்குள்ளே வந்தே தீரும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கையில் இருக்கிறது, மீதி நேரம் அது பீரோக்குள்ள போயிடுது. அல்லேலூயா. அல்லது வேற எங்கேயோ போய் விடுகிறது. உன் இருதயத்தில் வைக்கணும்ன்றார். அதனால தான் உடன்படிக்கை பெட்டி கற்பலகையே அல்லாமல் வேற ஒன்றையும் கத்த வைக்கலையா? எத்தனை பேர் உங்க உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்? அவரே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நீங்களே அந்த ஆலயம்.
இந்த ஆலயத்துக்குள்ளே அந்த பெட்டி வைப்பீங்களா? அந்த கற்பலகை இருக்குமா? எத்தனை பேர் அந்த அப்படியே இருதயத்தில் வச்சிட்டு இருப்பீங்க? சபைக்கு வரும்பொழுது பைபிள் எப்படி வச்சுன்னு வரோம்? அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது அந்த வேதத்தை அப்படியே அணைச்சி ஒரு குழந்தையை முத்தம் கொடுப்பது போல முத்தம் கொடுத்து அதில் என் கண்ணீர் விட்ட பிறகு தான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னை அனுதினமும் புடமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் என்னை அனுதினமும் புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இது இருக்கிறதுனால தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஆண்டவரே, இது இல்லைனா என் ஜீவன் இருந்திருக்க முடியாது. நான் உம்மை பற்றி இன்னைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது எனக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அவரை நினைக்கும் போதே அழுக வருங்க. இப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த உலகத்தில் நம்ம கண்டு எடுத்திருக்கிறோன்னா அதுக்கெல்லாம் நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. உயிருள்ள தெய்வம், ஒவ்வொரு நிமிஷம் உன்னோடு என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிற தெய்வம். இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்னால் சொல்ல முடியும். நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உன்னோடும் என்னோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். நீ எங்க இருக்கிறாயோ, அது தாவீது சொல்கிறான், நான் பாதாளத்தில் போனாலும் உன்னுடைய கிருபை எங்க அங்கு தாங்கி கொண்டிருக்கிறது. என்னை அவர் மேல் நோக்கி சக்கரம் போல சுழண்டு கொண்டிருக்கிறதா. உனக்கென்று ஒரு தூதரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ ஒரு நாளும் இழந்து போகாதபடி உன்னுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி உன் இருதயத்தில் வைக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவரே, இதுவரை எப்படி வாழ்ந்தோனோ, எப்படி இருந்தோனோ, இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் எந்த ஆத்துமா சொல்லுகிறதோ கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும், இங்கே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போகவே விட மாட்டேன். எத்தனை பேர் உங்க அனுபவம் இருக்குது? ஆண்டவரே, நான் உம்மிடத்துல ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கலனா இந்த என் முழங்கால் ஒரு நாளும் ஓயாது. என் முழங்காலில நின்று கொண்டே இருப்பான். ஆண்டவரே, என்னோட நீ தரிசனமாகவில்லை என்றால் உன்னை விட்டு நான் கடந்து போக மாட்டேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில, ஒரு வைராக்கியமான வாழ்க்கையில நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்க? சொல்லுகிறான், உன்னை ஆசீர்வதித்தால் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னை போகவே விட மாட்டேன். இப்படிப்பட்ட அனுபவம் யாருக்கு இருக்கிறது? பாருங்க, அவனுடைய தொடை என்ன பண்ணான், சுடுக்கிச்சு. காரணம், அவன் அந்த தொடைக்கு காரணம் அநேக பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் ரகசியங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் அந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஒருவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, சத்தியம் பண்ணும் பொழுது எங்கே கொடுப்பாங்க? கையை உடைக்கு கீழே கொடுத்து சத்தியம் வாங்க. அப்படி வாங்கிட்டாங்கன்னா அதை விட்டு என்ன பண்ண முடியாது, மீறவே முடியாது. அதனால்தான் யாக்கோபு ஆண்டவர் சமூகத்தில் நல்ல பலமாக பிடித்து கொண்டான். ஆண்டவரே, எப்படி ஆனாலும் சரி, நீ ஆசீர்வதிக்கலைன்னா உன்னை விடவே மாட்டேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஆதியாகமம் 24:4 வாசிக்கும்போது சொல்றாரு, தொடையின் கீழ் வைக்கப்பட்டாதான் கை. எங்க வச்சாரா? தொடையின் கீழ் வை என்று அர்த்தம். அதுல ஹீப்ரூஸ்ல யாரேக் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரேக் சொல்றாரு, ஆபாக் என்ற 2 வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த சத்தியத்தை சரியாய் அறிந்து புரிந்து அவன் தெரிந்துதான் ஆண்டவர் என்ன பண்றான், அவன் தொடைக்கு கீழே அவன் சுடுங்க அந்த கையை வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆண்டவர் அப்படி தொட்டுட்டார்னா அந்த உடன்படிக்கை என்ன பண்ண முடியாது, மீற முடியாது என்பதற்காகத்தான் அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு மாத்திரமல்ல, தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அவர் எப்படியாவது பிடிச்சுக்கணும், விடக்கூடாது என்று அவன் இருக்கும்போது, நீங்கள் யாத்திராகமம் 29:27 வாசிக்கும்போது சொல்றாரு, அது எப்படிப்பட்ட தொடையா? 29:27 மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற முன் தொடைதான் அந்த ஆரோன். யாரா? முன்னன் தொடை. ஆண்டவர்லாம் சும்மாலாம் அந்த தொடை சுருங்கிச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த யாரோப் என்கிற அந்த தொடை, முன்னன் தொடை என்பது ஆரோன் ஆசாரியனுடைய ஊழியத்தை குறிக்கிறது.
அதுக்கு அடுத்து சொல்றாரு யாத்திரம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லும் பொழுது முன் தொடை ஆரோன், அதுக்கு அடுத்து சொல்றாருங்க முன் கை தொடையான். என்னது வாசிங்கம்மா யாராவது? 7:34 24 கடைசி வசனம் வாசிங்க. ஒன்பதாம் வசனம் வாசிங்க. 24:9 ஆதியாகமம் 24:9 வாசிக்கமா. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியாவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நிலைக்கிழந்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. 9ஆம் வசனம் 24:9 அல்லேலூயா. என்ன கொடுப்பதாக தொடையின் கீழ் வைக்கிறது? ஆணையிட்டு கொடுத்தல், சத்தியம் பண்றது, உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி. அதை அறிந்த யாக்கோபு என்ன பண்ண மாட்டேன், என்ன சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். அதனால தான் ஆண்டவருடைய தரிசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டங்களை, தீர்மானங்களை, சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு அவருடைய சித்தத்தை பற்றி தெரியும்? அவருடைய சித்தம் தெரிந்தவங்களை எத்தனை பேர் கை தூக்கலாம்? சித்தம் சித்தம்னா என்ன? சித்தம்னா என்னங்க? இப்போ நீங்கள் போய் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து பிரித்து பண்ணால் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? மொபைல் ஃபோனுக்கு உண்டான அனைத்தும் அதில் இருக்கும். அது கூட ஒரு புக்கு கொடுப்பான், அது பேர் என்ன? மேனுவல். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கும். அதை கண்டுபிடிச்சவன், அந்த மேனுஃபேக்சர் பண்ணவன் இந்த செல்போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு அதில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை தூக்கி தூர போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு சார்ஜை போட்டு அது பேசாமல் கடன்னு லேலூயா. யாராவது அந்த மேனுவலை படித்து பார்த்துருக்கீங்களா? யாராவது உண்டா? அதை தயாரித்தவன் அதற்கென்று ஒரு ஜிப்பு போட்டு அதற்கென்று ஒரு ரூல்ஸை அமைத்து எல்லாவற்றையும் கற்றிருக்கான். அதை யாரும் அறியறதில்லை. மேலோட்டமாக அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது. யாருக்கெல்லாம் அண்ணாலை தெரியும்? நம்ம சபையில் இருக்கிற அண்ணாள் அம்மா இல்லை, வேதத்தில் இருக்கிற அண்ணாள் அம்மா யாருக்கு தெரியும்? 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2 நீங்கள் வாசிக்கலாம். டக்குன்னு வாசித்துருங்க, நேரத்துக்கு நான் முடித்து விடுகிறேன். எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாய் மூரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? எத்தனை மனைவி? 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கோ 10 பிள்ளைகள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. தேவன் அவருடைய கற்பத்தை அடைத்தார். லேலூயா. நல்லா கவனமா கேட்கணும், நல்லா கவனமா கவனிக்கணும். இந்த எல்கானா அவன் யார்? இந்த அன்னாள் யார்? இந்த பெனினாள் யார்? அன்னாள் என்று சொன்னால் கிருபை பெற்றவர். பெனினாள் என்று சொன்னால் முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவர். அவருடைய சொந்த சகோதரி. ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைக்க காரணம் என்ன? ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து விட்டார். ஆனால் அவருடைய தங்கைக்கு 10 பிள்ளைகள் கொடுத்தார்கள். அன்றைக்கு யூதர்களுடைய சட்டத்தின்படி, அன்றைக்கு இஸ்ரவேலின் சட்டத்தின்படி யார் பெரியவளோ அவளுக்கு பிள்ளை என்று சொன்னால் அவ்வளோ பெரிய அவமானங்கள். முதலாவது கல்யாணம் பண்ற அந்த சுதந்திர வித்தை தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த எல்கானா அவன் ஒரு லேவி கோத்திரத்தான். அவன் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவன். இவன் கோராகின் புத்திரலே வம்சத்திலே வந்தவன். இந்த கோராகு யார் என்று சொன்னால், மோசே இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த சித்தப்பா பிள்ளைகளாக இருந்தார்கள். இவனும் ஆரோனும் மோசேயும் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள்.
தேவன் ஆரோனை ஆசாரி ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இந்த கோராகின் வம்சம் அந்த ஆசாரி ஊழியத்திலே பங்கு கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. இவர்கள் போய் அவர்களோடு சண்டையிடுகிறார்கள். என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் 30-32 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லப்படுகிறது, அவர்கள் இவர்களோடு 250 பேரை கூட்டிக் கொண்டு அந்த கோராகின் புத்திரர்கள் அவர்களோடு சண்டையிடுகிறார்கள். கர்த்தருடைய சித்தம் அதுவல்ல. ஆண்டவர் அவர்களை உயிரோடு அந்த வானத்தை, அந்த பூமியை பிளக்க வைத்து அதிலே அவர்களை உள்ளே போட்டு புதைத்து விட்டார். அந்த சந்ததியுடைய பிள்ளைகள் வளர ஆரம்பித்தது. இஸ்ரவேல் கூட்டத்தார் இவர்களை பரதேசியாக துரத்தி விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாடாக கடந்து போய் விடுகிறார்கள். ஆரோன் குடும்பத்தார் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 16ஆம் தலைமுறையாகிய எல்கானா சீலோமிலே போய் அடிக்கடி அவன் போய் ஆண்டவரை தரிசித்து விட்டு பண்டிகை கொண்டாடி விட்டு வந்து விடுவான். ஆண்டவருடைய காரியம் என்ன? லேவி கோத்திரத்தான் ஆண்டவருக்கு என்ன காட்டணும்? தூபம் காட்ட வேண்டும். அந்த காரியம் நின்று போயிட்டு அவர்கள் பரதேசியாக அங்கே இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம் என்ன? அவர்கள் எனக்கு தூபம் காட்ட வேண்டும். லேலோயா, இந்த எல்கானாவுக்கு அவருடைய மனைவியுடைய கற்பத்தை அடைத்ததை அந்த அன்னாள் புரிந்து கொண்டார். ஏலியினிடத்தில் உள்ளே இருக்கும் பொழுது அவர் ஒருத்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நான் இப்படியாக என் வம்சத்தில் 16 அந்த காரியங்கள் முடிந்து இந்த 17வது அந்த வம்சத்தில் எல்கானுடைய பிள்ளையாக வரப்போகிறவர்களை குறித்து அங்கே ஜெபிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானா? அந்த பிள்ளையை உன்னுடைய ஆலயத்திலே உம்முடைய பணிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் அந்த காரியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ற அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவரை அவன் அறிந்து கொண்டு அந்த மகள் போய் இந்த ஆலயத்துக்குள்ளே ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு பிறக்கிற குழந்தையை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை திறந்து சாமுவேல் என்கிற ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர். லேலோயா, பால் மறக்க செய்து அவனை கொண்டு போய் ஆலயத்தில் பிரவேசிக்க வைக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் தரிசனமாகிறார். சாமுவேலே, சாமுவேலே ஓடுகிறான். ஏலி, என்னை கூப்பிட்டீங்களா? எங்கே கடத்தப்படுகிறான்னா பரிசுத்தமாகிய தூபம் காட்டுகிற இடத்துல படுக்க வைக்கிறார். ஆண்டவருடைய சித்தம், தீர்மானம் என்ன? 17ஆம் சந்ததியிலே இந்த சாமுவேலை பிறக்க வைத்து அன்னாருடைய கற்பத்தை நீக்கி கர்த்தருடைய சித்தத்தை அங்கே நிறைவேற்றி ஆசாரிய ஊழியம் செய்யப்பட்டது. லேலூயா, எத்தனை பேர் விளங்குச்சு? லேலூயா, நான் நேரம் இல்லாத ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உன்னையும் என்னையும் ஏதோ ஒரு கருவியாக பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அந்த கருவியாக நாம் இயங்கும் பொழுது நம்மை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ளே வாருங்க. இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எனக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். நான் உம்மை போல மாறணும் ஆண்டவரே, உமக்குள்ளே நான் இருக்கணும்னு எந்த ஆத்துமா கேட்கிறதோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற யாத்திராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன, உங்களையே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னையே உமக்கு ஒப்பு கொடுத்துட்ற ஆண்டவரே. ஏங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களை கேட்குறாரு. அல்லேலூயா. உங்களையே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணமா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ணி பாருங்க.
உம்முடைய காரியத்துக்காக நான் என்னையே ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமா? ஆசீர்வாதம் வரும். இப்போ 7 விதமான காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதம் சொல்லுது, உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் என்னங்க 28:2 அடிக்கடி வாசிக்கிற வசனம். வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி 12 வாசிங்க. 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. என்ன பண்ண போறாராம்? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் என்ன பண்ணணுமா? உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபாகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நீ நடந்தாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட போகிறாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7 விதமான காரியம் சொன்னேன். இந்த 7லே நீங்கள் பரிபூரணம் ஆகிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்ன பண்ண போறாராம்? பெருகப்பட போகிறா. எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரர் இத்தனை வருஷமாக என்னென்ன சம்பாரிச்சாரி கொடுத்தாரோ அதெல்லாம் எங்கெல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தனோ அதை எடுத்து திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துருவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அம்மா அந்த கொரோனா வரும்போது வீட்டுக்காரர் வீட்டிலே இருந்தார். போய் சும்மா உட்காந்து பீரோவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பீரோவை திறந்தா எல்லாம் செல்லாத 2000 ரூபாய் நோட்டாக புடவைலேருந்து கொட்டுது. அல்லேலூயா. இந்த அம்மாவே எடுத்து வச்சது என்ன பண்ணிடுச்சு? மறந்து போச்சு. இந்த மாதிரி யாராவது வச்சிருந்தா என்ன பண்ணணும்? நான் முன்னாடி வார்த்தை சொன்னேன், உண்மையுள்ள மனிதன் ஆமாம் உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீ வருகிலும் அல்ல போகிலும் இல்லை, ஏசு இந்த உலகத்தில் வரும் வரை உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அவ்வளவுதாம்மா. சொன்னது புரிஞ்சா? என்ன வாசித்தீங்க? இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு இருக்கிறது, அவைகளை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னா இதோடு நான் முடிச்சிடறேன். சரியா? நாளைக்கு வேறு ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.